ஹலோ, மடிப்பாக்கம் சுந்தரி மாமி. இனிமேல் மடிப்பாக்கத்தில் இருந்து தான் ரெசிபீஸ்லாம் போடணும். திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தாச்சு. ஏப்ரல் 8ஆம் கிளம்பி அன்றைக்கி நைட்டே பெங்களூர் வந்தாச்சு. அங்கே என் தங்க பையன் அழைச்சின்னு போயிட்டான். அவன் பெங்களூரில் தான் இருக்கான். அவாத்தில் ஒரு 4 நாள் இருந்துட்டு அவன் கூடவே சென்னைக்கும் வந்துட்டேன். ஏப்ரல் 8ஆம் அன்றைக்கி காலம்புற 3 மணிக்கு எழுந்து கிளம்பி ஏர்போர்ட் வந்தோம். 5:50 எனக்கு ஃப்ளைட்டுங்கிறதுனால 3 மணிக்கே ஆற்ற விட்டு கிளம்பியாச்சு. 3 மணிக்கு நான் எடுத்த வீடியோ தான் இது. டப்ளினில் ஏர்போர்ட்டு வர வழியிலெல்லாம் இப்படி தான் இருந்தது, இருட்டாக. காரில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கல. அம்மாவை அனுப்பணுமேன்னுட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது, எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்தது. 2.5 மாதம் ஓடினதே தெரியல. குழந்தைகளோட ஜாலியாக இருந்தேன். செக்கிங்லாம் முடிஞ்சு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஃப்ளைட்டு கரெக்ட் டைமுக்கு கிளம்பிடுட்டு இந்த தடவை அபுதாபி வழியாக வராமல் இந்த வார் சிச்சுவேஷனாக இருக்கிறதுனால பாரிஸ் வழியாக டிரான்சிட் இருந்தது. அயர்லாண்ட்லேருந்து 2 ஹவர்ஸில் பாரிஸ் அங்கேருந்து பெங்களூர் 9 ஹவர்ஸ். பாரிஸில் லேண்ட் ஆகும்போது ஈஃபில் டவர்லாம் தெரியும், வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். விண்டோ சைடு சீட்டு இல்லாதனால என்னால் கிளியராக எடுக்க முடியல. ஓரளவு தான் எடுக்க முடிஞ்சது. பாரிஸில் லேண்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் டிரான்சிட்டு. அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி கனெக்டிங் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. பாரிஸில் ரொம்ப டைம் கரெக்டாக இருந்ததுனால என்னால் ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியல. சும்மா கொஞ்சம் தான் எடுத்தேன். இந்த வீடியோலேயே அங்கே எடுத்த ப்ரொக்கோலி ஃப்ரை ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். பொதுவாக குழந்தைகளுக்கு ப்ரொக்கோலியை தேங்காயெல்லாம் போட்டு சமையல் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோவா சாப்பிடாது. இதில் நிறைய சத்து இருக்கிறதுனால இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிட்டுடுவான். ப்ரொக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஸ்டவ்வில் பேனில் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி எடுத்து அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போகிறோம். ரொம்ப நேரம் வேக விடணும்னு இல்லை, ஏன்னா அப்புறமா வேறு நம்ம வதக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேகிற டயத்துக்குள்ளே ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் 4 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்த ப்ரொக்கோலி தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பேன் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை எடுத்து போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு அது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த அளவுக்கு இந்த வெங்காயம்லாம் பிங்க் கலராக ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு பிரட்டினா போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி போட்டுட்டு ஒரு வெங்காயத்தில் நல்லா படுற மாதிரி எல்லா பொடியையும் பிரட்டிட்டு நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலி எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடும். இது குழந்தைகள் இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.